ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையிலோடைய போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, கல்யாண ஏற்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்தில் நம்ம கையல்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் ஷாலினியும் ஆனந்தியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம கையிலே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னுடைய முகமே சரியில்லை, உண்மையை ஒழுங்கு மரியாதையாக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தியும் சரி ஷாலினியும் சரி உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போவாவது சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கையலுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் அப்படின்னும் போது இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் நான் என்னடி பண்ணுவேன், நான் எங்கடி போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கையிலுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கவும் சரி எடுத்துக்கவும் சரி கண்டிப்பாக யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒத்தாளாக நின்று பார்த்திங்களா எல்லாத்தையும் சமாளித்து இதனால் வரைக்கும் ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம காமாட்சி அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா குடும்பம், தேவியுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆனந்தியோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மனசில் இருக்கிறத தவிர அவங்க எதுவுமே பார்த்திங்கன்னா செய்கிறதில்ல. எல்லாமே கையல் பார்த்துக்குவா அப்படின்ற தைரியத்தில் இருக்கும்போது நம்ம கையலுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆனந்தி என்னை தள்ளிட்டாளே அப்படின்ற மாதிரி நம்ம கையலுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி மீனாட்சி அம்மா கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கையல் சொல்கிறாங்க. பேசி புரிய வச்சாலும் புரிஞ்சிக்க வர விஷயம் இல்லை இது. ஏன்னா யாருமே சரி புரிஞ்சுக்கிட்டேன், ஆனந்தி லவ் பண்ணுற பையனுக்கே கட்டி கொடுத்துருங்க, என் பையனை விட்டுருங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண முடியுமோ அதை விட அதிக அளவுலேயே அதாவது நம்ம கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையை கிளப்பி விட போகிறாங்க மீனாட்சி அம்மா. இப்போது மீனாட்சி அம்மா கொஞ்சம் செஞ்சாலும் தூக்கி விடுறதுக்கு நம்ம வடிவு தான் இருக்காங்களே. நான் அப்போவே சொன்னேன், இந்த குடும்பமே சரியில்லை, இந்த குடும்பமே அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போகிற குடும்பம், இவங்களோட பற்றினா நீங்கள் பொண்ணு எடுக்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ வசதியாக இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஊருக்குள்ளே எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, உங்களுடைய மான மரியாதையும் போச்சு, உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையும் போச்சு. நான் அப்போவே சொன்னேன், என்னை நம்பினீங்களா? என்ன கையல்கிட்ட போட்டு கொடுக்குறீங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறா கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு பார்த்திங்கன்னா இதுதான்டா சாக்கு, இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மாவை வச்சு செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்களில் போட்டு கொடுக்க போகிறாங்க மீனாட்சி அம்மா கிட்ட. இப்போ நம்ம வடிவுக்கு தான் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் நம்ம வடிவு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தர்மலிங்கம் இப்போ தான் நல்லவராக மாறிட்டார் இல்லையா? அதனால் நான் சொல்கிற பையனை கட்டி கொடுக்கணும், ஆனந்திக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இல்லை, அந்த கல்யாணத்தை நிறுத்தணும், ஆனந்தியை லவ் பண்ணுற பையனோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற போது நம்ம தர்மலிங்கம் பார்த்திங்கன்னா வேற ஒரு தர்மலிங்கமாக மாறப்போகிறாரு. அதாவது பழைய தர்மலிங்கமாக. ஏன்னா நான் சொல்கிற பேச்சை யாருமே கேட்கல, எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீட்டில் நம்ம தர்மலிங்கம் பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா இனிமேல் வேறு லெவலில் தான் இருக்க போகுது. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம கையில். நம்ம பெரியப்பா நம்மளுக்கு எதிராக திரும்புவார் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் பார்த்தெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வடிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கம், எழில், மூர்த்தி, தனம் இவங்களையெல்லாம் எதிர்த்துட்டு தான் ஆனந்தியும் பாலுவும் பார்த்திங்கன்னா 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம கையல். இப்போ கையல் எடுக்க போகிற முடிவில் தான் உண்மையே ஒழிஞ்சிட்ருக்கு, ஆனந்தியுடைய வாழ்க்கை இருக்குது. இப்போது எப்படியும் ஆனந்தியுடைய வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும், எனக்கு கௌரவம் முக்கியம்தான், இருந்தாலும் ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், ஆனந்தியுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற போது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம கையெழுத்தெல்லாம் பண்ணுறாங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய ஜென்ம விரோதியாக பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மாவும் சரி அவங்களுடைய குடும்பமும் சரி ஆக போகுது. எல்லாத்தையும் எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ அழாத, ப்ளீஸ் அழாத, நீ அழுந்தேன்னா என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம கையிலுடைய கஷ்டத்தை பார்த்திங்கன்னா சொல்லவே வார்த்தை இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா
ஜாப் தேடி போகிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், பெங்களூர் போகணும், என்னால் வந்து இந்த கல்யாண வேலைகள்லாம் வந்து செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் வருத்தம். இப்போ ரிசப்ஷன் ஆரம்பித்த உடனே அடுத்த நிமிஷமே நான் வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆனந்திக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஊசியை குத்துறாப்பில் இருக்குது. ஏன்னா இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இவ்வளோ ஆர்வத்தோட ஆசையோடையும் காத்துக்கிட்டு இருக்கீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அழுகையாகவும் வருது. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போது எழில்கிட்ட தான் பார்த்திங்கன்னா நம்ம கையலுடைய பிரச்சனை வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு உண்மை இருக்குது இவங்களுக்குள்ளே அப்படின்றபோது என்கிட்ட வந்து எல்லாருமே மறைச்சிருக்காங்க. அதாவது கையலும் இப்போ வந்து மறைக்க போகிறாங்க. கையலும் பார்த்திங்கன்னா உண்மையை வந்து உடனடியாக வந்து யார்கிட்டையுமே சொல்ல போகிறதில்ல, எழில்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் சொல்ல போகிறதில்ல. ஆனந்தியும் ஷாலினியும் எப்படி மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்களோ அதே போல் தான் வந்து நம்ம கையிலும் பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுட்ருக்க போகிறாங்க. ஏன்னா விஷயத்தை ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து அவங்களால வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலை, சுச்சுவேஷன் அமையலை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து எழில்கிட்டேருந்து உண்மையை மறைக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போது உண்மையை மறைச்சது ஒரு பக்கம், பாலு எனக்கு ஆகாதவன், அவன் எனக்கு எப்படிப்பட்ட துரோகம் செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சும் ஆனந்தியை பாலுவுக்கு கட்டி கொடுக்க முயற்சி பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதனால் வந்து எனக்கு பொண்டாட்டியை நீ இருக்கவே தேவையில்லை, எனக்கு பொண்டாட்டியே தேவையில்லை, நீயும் நானும் பிரிஞ்சிடலாம், நம்மளுக்குள்ளேயும் வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் பார்த்திங்கன்னா கையலுக்கு எதிராக வந்து எழில் வந்து ஒரு அதிரடியான முடிவெடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா கயல் அண்ட் எழில் 2 பேருமே வந்து பிரிய போகிறாங்க. இதுதான் மெயின் பாயிண்ட்டே. ஏன்னா பாலுவும் ஆனந்தியும் சேர்றாங்களோ இல்லையோ கயலுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக நிற்க போகுது. உண்மையை மறைச்சது ஒரு பக்கம், பாலு எனக்கு பிடிக்காதவன் அப்படின்னு தெரிஞ்சும் என்னுடைய வாழ்க்கையை வந்து தீ வச்சு கொளுத்திட்டான்னு தெரிஞ்சும் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எனக்கு சொல்லாமல் எனக்கு கேட்காம என்கிட்ட கல்யாணத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எழில் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. எழிலுடைய கேள்விக்கு வந்து நம்ம கயல்கிட்ட பார்த்திங்கன்னா பதிலே கிடையாது. ஏன்னா அவங்க வேறு வழியே இல்லை, தப்பு செஞ்சவங்க இவங்க, அதுலேயும் பெரிய தப்பு செஞ்சது கயல். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எழில்கிட்ட எப்படி பேச முடியும் முக கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. வேறு வழியே இல்லை, மீனாட்சி அம்மா கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டாங்க. மீனாட்சி அம்மா ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லை ஒத்துக்கலை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையில் தான் வந்து இந்த கல்யாணம் நிற்க போகுது. கண்டிப்பாக வந்து நடக்க போகிறதில்ல. கௌஷிக்கோட அதே தேதியில் அதே முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து பாலுவுக்கும் ஆனந்திக்கும் வந்து சிறப்பாக கல்யாணம் வைக்க போகிறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கலாம் இப்படி ஒரு தருணம் வர்றதுக்காக தான். கூடி சீக்கிரமே என்னென்ன தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.